அதாவது மேலவனாந்தத்துக்கு வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்? தெப்பை முல்லை முஸ்கை எதனால சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எதனால நம்ம சேகரிக்கிறோம்? இதெல்லாம் எதுக்கு? நம்ம தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாவுக்கு திதி திரி விதிந்தா திதி. திரி அதனால எங்க ஆத்துல இருந்து நான் வந்திருக்கேன். ஆமா. உங்க ஆத்துல இருந்து நீ வந்திருக்க. ஆமா. இங்க அந்த கோவிந்தனை காணாமே. கோவிந்த அடே கோவிந்தா. கோவிந்த கேள்விக்கிறோம். ஏய் போட்டு போச்சுக்க. பக்கத்து விட அடியோட போங்க. ஏய் குளிச்சு தலைமுழுகி குங்குமா பொட்டு வச்சு குண்டியில பொட்டு வச்சா 2 கிலோ வேணும் குங்குமம். அத நான் குண்டி மாதிரியா இருக்கு. எம்ஆர்எஃப் டயர் மாதிரி இருக்கு. நோய் நன்னா கொன்னவாயா நான் இன்னாடியே வந்துருந்தேனா? இன்ன வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்? நான் இன்னாடியே வர்றேன். அது இன்னாடியே வர்றேன்ல. ஐயோ பின்னாடியே வரியா? எல்லாம் திங்கிறத விட்டு இவ்வளவு திங்கிற. அதே இன்னைக்கு ஆத்தாவோட ஆத்தாவுக்கு மூத்த ஆத்தாவுக்கு இது. ஆத்தாவுக்கு இல்லடா தாத்தா. தாத்தா ஆத்தாவுக்கு இல்ல தாத்தா. தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாவுக்கு திதி. அப்படி சொல்லு. எனக்கு கோவம் வருமா வருமாடா? உனக்கும் கோவம் வருமா? எந்த காலத்துல? வருமா இல்ல எந்த காலத்துல? நான் பார்த்ததே இல்லையா இது வரைக்கும். எனக்கு கோவம் வந்தது பாக்கல. நீ ஓல வந்து நான் எங்க பாக்கல. காட்டவும் இல்லை, நான் பார்க்கவும் இல்லை. ஆத்தாவோட ஆத்தாவுக்கு மூத்த ஆத்தாவுக்கு சரி அப்படியே வச்சுக்கோ. உன் பாசிலேயே வச்சுக்கோ. மேல வனத்துக்கு போய் மேல வனாந்திரம் போய் முல்லை எப்பை மாவுளை பிரண்டை மாவுளை பிரண்டை இல்லடா மாங்குளை. அப்புறம் கோவம் இப்படி வருது. நரவளத்தின் மாதிரி வருது. உன்னை பார்த்தா எனக்கு கோவமே வரமாடி சிரிப்பு தான் வருது. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. என்ன பண்றது தம்பி? கொரோனா வந்து கூட இவன் தப்பிச்சுக்கிட்டான். எத்தனை போச்சு நாட்டுல உங்களுக்கே தெரியுமில்ல. இவன் தப்பிச்சுக்கிட்டா பாருங்க. சரி போகட்டும். எல்லாம் உங்களெல்லாம் முன்னாடியே அடிச்சுட்டு அப்படிதான் எங்களெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் தான் மெதுவா ஒன்னும் அவசரம் இல்லை. மேல் வனத்துக்கு போய் எப்ப முன்னே மொஸ்கை இதெல்லாம் சேகரிக்கணும். தெப்ப பிள்ளெல்லாம் சேகரிச்சு கொண்டுட்டு பொழுது சாயத்துக்குள்ள வீடு போயிடுச்சு. ஈ வந்திருக்கிறேன், ஆராயன் வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கேன். நம்ம ஓவிதாஸ் எங்கடா? அட லோகிதாசடா. ஓவிதாசடா. லோகி என்னடா விட்டா கதையவே மாத்தி விட்டுருவியா? லோகிதாசன். நீயே உள்ளடா. லோகிதாசன். ஓவிதாசன். அட லோகிதாசன். லோ ஓ கி தா கா சன். சன். லோகிதாசன். ஓவிதாசன். ஊரை பிடிச்சி கிரகத்துக்கு நாயை பிடிச்சி சூடு போடுவானா? இல்ல என்ன சொன்னாலும் அவளுக்கு வரவே மாட்டேங்குது. சரி அப்படியே உன் பாத்திலேயே வச்சுக்கோ. ஓகிதாசனே வச்சுக்கோ. அப்படி பின்னாடி வந்தானே. வந்த பின்னாடிதான் வந்துட்டு இருந்தா. உன்னோட இல்லையா? அவ என்னன்னா அசிக்குன்னு சொன்னல. இன்னும் 2 பேரும் தாண்டா சேர்ந்து பிறப்பிட்டே அகத்துல இருந்து. இல்ல அறுபது வந்தான்ல. வந்தான் அசிக்குன்னு சொன்னேன். பசிக்குதுண்ணா. சரி நீ சாப்பாடு கொடுக்க. கவலைப்படாத ஓவிதாசா. நாங்க நிறைய ஆதம் கொண்டு வந்திருக்கிறோம். சாதம் கொண்டு வந்திருக்கோம். ஆளுக்கு இடிச்சபடி தர்றோம். இடிச்சபடியில ஆளுக்கு பிடிச்சபடி தர்றோம் அப்படின்னு சொன்னமே. வாங்கினானா? வாங்கி சாப்பிட்டானா இல்லையா? இல்லையா? அவன் என்ன சொல்றா தெரியுமா? என்ன சொன்னா? அதே ஓலர்களே. அட ஓலர்களே. அட தோழர்களே. கொஞ்சம் வச்சு அப்படியே போட்டு
பிறக்கும் போது கொஞ்சம் வசம்பு அதிகமா தாயார் ஊத்திட்டான். ஓலர்களே ஓலர்களே தோழர்களே தோழர்களே சரி உங்களுடைய அறத்த சாதம் இருந்தனா உங்க அகத்துல சாதம் வாங்கி சாப்பிட்டா அத்தியத்துக்கு பங்கு வரேன். அத்தியத்துக்குல சத்தியத்துக்கு பங்கு வரும். சரி விடு விடு. சத்தியத்துக்கு பங்கு வரும்னு சொன்னா உங்களிடம் வாங்கி சாப்பிட்டாள். அன்னி வைக்கணும்ல தண்ணீர் ஓடை தண்ணி ஓடையில தண்ணி ஓடிட்டு அன்னி விடுறானு குருடான்னு சொல்லி இருப்பிய. நீ நல்ல மனுஷன் இல்ல. ஓடுனானா ஓடி ஓடி அப்படியே அல்லனா அள்ளி குடிச்சானா எல்லாம் குடிச்சுதான் இருக்கணும். அதுல ஈனு குஞ்சு இருந்துச்சு. ஏன்னா மீன் குஞ்சு இருந்தது. அதுல விட்டுட்டான். ரெண்டாவது அல்ல அதுல ஆக எச்சில் போட்டுச்சு. விட்டுட்டான். மூணாவது எழுத்து அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு இருந்தாளா? அப்படியே ஓவிதாசா லோகிதாசா பொழுது அச்சமாயிட்டுருச்சு. ஆலகண்ட தாத்தா காணாமனு ஏடுவாரு. காலகண்ட தாத்தா காணான்னு தேடுவாரு. ஆடா போனோம் வாடா போலாம். அவன் என்ன சொல்லியுமா அப்படின்னு ஓலர்களே ஓலர்களே ஆடா தோழர்களே தோழர்களே எனக்காவது ஒரு கை அண்ணியாவது கிடைக்குது. தண்ணியாவது கிடைக்குது. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் எதுவுமே கிடைக்காது. எதுவுமே இதாவது போய் ஏறட்டும். ஓஹோ இதாவது போய் ஏறட்டும். ஏதாவது போய் அண்ணி தண்ணி அப்படின்னு அப்படியே விட்டுட்டான். அப்படியே விட்டுட்டு ஓன்னு அழுதுண்டாடா. அதே விட்டுட்டு அவன் அண்ணி குடிக்கல. அண்ணில தாண்டா அண்ணி அவன் சாப்பிடல. அவன் எப்ப மறத்த பத்தியா எப்ப 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 அடே தெப்ப தெப்ப அத மறந்துட்டான். தெப்ப கொய்ய மறந்துட்டாளா? கவலைப்படாதரா. நீ சேகரிச்சு கொடுத்துருக்க வேண்டியதானே. அவள் சின்ன பையன் தானே. நிறைய சேகரிச்சிருக்கோம். ஆளுக்கு இடிச்சு பிடி தர்றோம்னு ஆளுக்கு பிடிச்சி பிடி தர்றோம். சும கட்டி கொண்டு போயான்னு சொல்லி இருப்பிய. வாங்கண்ணா அதே வாங்கலையா? அதே உங்களுடைய அர்த்த எப்ப வாங்கினா அத்தியத்து பங்கு வரும். நானே போய் எங்க அக்கா அறத்தால நானே போய் என்னுடைய கரத்தால சேகரிச்சுட்டு வர்றேன். என்னுடைய கையால் சேகரிச்சு கொண்டு வர்றேன்னு போனாடா. ஆனா இத தாய் எவ்வளவு போயிருக்கான்னு நேரம் சொல்லி இருந்தா எவ்வளவு ஐயோ ஐயோ இவாளோட இல்ல. அவன் போனவன் என்ன போய் பாத்துட்டு வையண்டா. அம்பில்லா அங்க வாங்கலேடா குருமாவா பெரிய ஒரு ஆளா இருக்கா. பெரிய ஆளா இருக்கா. ஆலமரம் இருக்கு. அங்க பக்கத்துல உதர் இருக்குதா. புதர் எப்ப புதர் தினத்தந்தி பேப்பர் மாதிரி மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு ஆளு கூட வேணும். அதுக்கு அடியில இழல் இருக்குமில்ல. இழல் என்ன இருக்கு? நிழல். அது அடி போய் குழுன்னு இருக்க மாட்டேங்குது. குழுன்னு இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணா ஊங்குறான்டா. ஒண்ணு சமாளிக்க முடியலையாடா. அப்படிங்களா குழுக்குழு படுத்து தூங்குறாடா. போய் எழுப்பி அழைச்சிட்டு வாயண்டா. நாளைக்கு ஆகுது. பக்கத்துக்கு போகணுமா இல்லையா? தாத்தா தேடிட்டு இருப்பாள். நீ போய் பார்த்து வாயா. போய் எழுப்பி கூட்டிட்டு வாயண்டா. அங்க போய் பாக்குறேன். அந்த கிச்சா போய் படுத்திருந்தான்ல. ஆமா. அதுக்கு பக்கத்துல பெரிய புத்து. புத்தா கரையான் புத்து முத்து இல்லடா. புத்து புத்துக்கு பக்கத்துல பாம்புடா. பெரிய பாம்பு பக்கத்துல பையன். இதுக்கு நானே போய் 2 பேர்த்தையும் விட்டுட்டு நானே போய் பார்த்து வந்திருக்கேன். குச்சா பையன் வாயில அப்படியே நுரத்தள்ளிக்கிட்டு வாந்தி எடுக்கிறான். வயிற்றுக்கு ஜரம் வாந்தி எடுக்கிறான். அவன் ஓப்பு தின்னு இருப்பேன். சோப்பு தின்னு ஓர வரும். சோப்பு தின்னா வாயில் ஓப்பு தின்னா வரும். சரி அப்படின்னா போய் மூஞ்சி கழுவிட்டு அழைச்சிட்டு வா. நாளைக்கு ஆகுது. மேக்கப் போட சாஞ்சிருச்சு. தாத்தா வேற வெய்வார்.
ஏன்னா இன்ன வரைக்கும் போய் விளையாட்டு பசங்களை என்ன பண்ணிட்டு இருந்தேன் வெய்வாள். அட லோகிதாசா வாயண்டா, நாளைக்கு ஆகுது, அகத்துக்கு போவோம். எங்களுக்கு வேற பசி பிச்சு எடுக்குது, எல்லாம் உள்ள குமாய் ஆக்கிறாங்களாம்ல. என்னண்டா கோவிதாசனே லோகிதாசனே ஆம்பு கடிச்சு எத்து போறாங்க. என்ன பண்ணுவோம்? நீங்க நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் ஓட்டமா ஓடி அந்திமா வீட்டு போய் ஓவிதாசை எத்து போயிட்டா ஓடி. அப்படி போய் சொன்னீங்கன்னா ஒரு உசுருக்கு 2 உசுறு போயிட்டான். இல்ல அம்பளை அம்பிதானே ஆரம்பிச்சு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் பாம்பு, இவன் கடிச்சு நீ செத்து. என்ன இருக்குன்னு நான் ஆம்பு, இவன் அடிச்சு நீ செத்து. நான் என்ன இதுக்கு சாகுறேன்? அடியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்கன்னு கேட்டா இதோ வர்றான் இதோ வர்றான் இனியே வர்றான். ஆமா, அது கூட எனக்கு கவலை இல்லை. அங்க போய் கத்தி வச்சு அர்த்தம் பாரு. ஆமா, அது கூட எனக்கு கவலை இல்லடா. அந்த புத்து மேல ஒருத்த கால தூக்கி வச்சு அர்த்தம் பாரு. ஆமா சேகரிச்சா, அது கூட எனக்கு கவலை இல்லடா. அப்புறம் என்னண்டா? அவளை கடிச்ச பாம்பு உன்னை கடிக்காம போச்சுடா. அடே அம்பி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? பாம்புக்கு பல்லுல விஷம், எனக்கு உடம்பெல்லாம் விஷம். நேத்து ராத்திரி கூட படுக்கையில் ஒரு முன்ன பாம்பு அப்படியே செத்து கிடந்தது, கூட படுத்து. என்னோட சேர்ந்த அவ்வளவுதான் நொன்ன பாம்பு, முன்ன பாம்பு செத்துடுச்சு. அப்படியெல்லாம் ஆளு கொஞ்சம் எங்கன்னு கேட்டா இனி வர்றான், இதோ வர்றான். ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் 1 வார்த்தை 2 இருக்கு. அப்படி கொஞ்சம் வீட்டுக்கு போவாங்கடா என் தோழர்களே, வீட்டுக்கு போவாங்கடா. வீட்டுக்கு போவாங்கடா என் தோழர்களே, அகத்துக்கு வந்துட்டோம். கூப்பிடுண்டா, கூப்பிட்டு சொல்லேண்டா. நான் சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்கோ, மனசுல வச்சுக்கோ. நீயே வச்சுட்டா கூப்பிடுக்கோ. யாரம்மா கிரவரத்துல ஆட இருக்கிறது? யாரு மாமி அகத்துலன்னு கேளுக்கோ. எனக்கு தான் நொன்ன வயல்ல நீயே நொன்ன வாய வச்சு நீ கம்முனா இருக்கிற, ஊரே அழகிறியடா, அக்கரகரமே அழகிறியே, காந்தி நகரே சுத்துற. இல்ல இது கேட்கறதுக்கு யாரையாலும் 4 பேர்த்த புடிச்சுக்கிட்டு யோசனை கட்டி பொழைச்சல கூப்பிடா. அது நல்லா இருக்குல்ல. யாரம்மா அக்கறை சந்தி மாமி? நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்களேப்பா. நான் பெற்றவன் எங்கேப்பா? நான் பெற்றவன் எங்கேப்பா? எங்கேப்பா? எங்கே? மக்களால் உங்கள் பின்னே வந்த என் மைந்தன் எங்கே? ஒட்டவே அழைத்து போன என் லோகிதன் எங்கே? அப்பா அப்பா அப்பா. சிக்கன என் கயத்தில் தன்னை மூட்டிடாமல் பக்கமே நடந்த செய்தி பகர்வீர் ஐயர்மாரே, ஐயர்மாரே, ஐயர்மாரே. உங்கள் பிள்ளைகள் தானே உண்மையை சொல்லுங்கள். நான் பெற்றவன் எங்கேப்பா? எங்கேப்பா? உங்க மகனை பத்தி நீங்க இனிமேல் நினைக்கவே வேணாம். அப்பா நாங்க இருக்கிறோம்ல, வந்துட்டு இருக்கா. அத மாதிரி அங்க வர அந்த தூரத்துல வந்துட்டு இல்லப்பா. அதோ மாறா இதோ மாறான்னு சொல்றீங்களே தவிர அப்படி காணவில்லையப்பா. இவளெல்லாம் ஒரு சின்ன பையன், அக்கறை, அதாவது காட்டுக்கு போறானே, தெப்ப சேகரிக்க போறானே,
அவன் பசிச்சா என்ன பண்ணுவேன்? அப்படி ஒரு பிடிச்சி சாதம். என்னப்பா செய்வது? அவனுக்கு ஒரு பிடி சாதம் கொடுப்பதற்கு நான் ஒரு அடிமையப்பா. நான் என்ன செய்வேன்? நாங்க கொடுத்தோமே வாங்கிட்டானா? மாட்டேன்ட்டானே. உங்களுடைய இடத்துல சாதம் போடுறதுனா சந்தித்து பங்கு வர முன்னே தண்ணி தவிக்க சொன்னாங்க. வர ஓடக தண்ணி போகுது, போய் அள்ளி குடுறாண்ணா. ஓட்டமா ஓடுனேன், ஒரு கை அள்ளுனேன், அதுல மீன் குஞ்சு கீழே விட்டேன். ரெண்டாவது கையில காக இட்டு போச்சு, அதையும் கொடுத்தேன். மூணாவது கையில இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். லோகிதாசா பொழுது அஸ்தமாகி விட்டுருச்சு, சீக்கிரம் வாடான்னு சொன்னேன். அவன் என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? தோழர்களே, ஒரு கை ஜலமாவது எனக்கு கிடைக்குது, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு எதுவுமே கிடைக்கல, இதாவது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி கீழே விட்டு பறிச்சவன். கண்ணீர் தான் வந்துச்சு, தண்ணியே பிடிக்கலமா. அப்பா கதையா? அவ சின்ன சிறுவனாச்சுப்பா, அவனுக்கு என்ன தெரியும்? என்ன கதையை சொன்னா? அயோத்தி மாநகரத்துல பிறந்தது, வளர்ந்தது, அவன் புவாலே நடந்தது, வெள்ளி சின்னத்துல சாப்பிட்டது, தங்க தொட்டிலே தாளாட்டினது. நான் சொல்லிட்டே வந்தேன், காட்டுக்கு வந்தேன், கதை முடிஞ்சு சொல்லிட்டு வந்தேன். காட்டுக்கு போடும் கதையை சொன்னா காடு வந்தது, கதை முடிஞ்சது. இப்படி ஒவ்வொன்று சொல்றதை பாக்குறப்ப எனக்கு பயமாக இருக்கிறதப்பா. அங்க என்ன நடந்தது இந்த பாவிக்கு விவரமா சொல்லுங்களேப்பா, சொல்லுங்கள். நடந்தது என்ன சொல்லுங்கள். காட்டுக்கு போறது 2 வழி, நாங்க குறுக்கு வழியில வந்துட்டோம். உன் மகன் கோவிந்தா கோவிந்தனோட முன்னாடி வர மாமி பெண்ணை கண்டா பேரு கூட சொல்வாங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? ஆளுக்கு ஒரு வழியை எல்லாம் சேகரிச்சு தந்தோம். அவன் வாங்க மறுத்துட்டு தனியா ஓலமட்டி கருக்கரு வாழை எடுத்துட்டு ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில ஒரு புதர் இருந்ததுமா. அந்த இடத்துல ஒரு புத்து காலை வச்சு அந்த பிள்ளை சேகரிக்கும் போது காத்து 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 கூட காத்து வந்து தூசி வந்து என் கண்ணு உளுந்துச்சு. நான் கண்ணை இருக்கு மூடிட்டு அதுக்கு மேல இவனை கேளுக்கு எனக்கு தெரியாது. அவ கண்ணு தூசி விழுந்துருச்சா? உனக்கு என்ன பாச்சு? லோகிதாசா சீக்கிரம் போடா, காலகட்ட தாத்தா சண்டை போடுவாரு, பொழுது அசமாட்டிருச்சு அப்படி சொன்ன மாமி. அவன் ஓட்டமா ஓடி அந்த புத்துல காலை வச்சல, அம்மான்னு ஒரு சத்தம். ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன சொல்லாம சொல்லி கொள்ளாம இப்படி உயிரோட கொல்றீங்களேப்பா. அம்மா என்ன நடந்தது பாவிக்கு சொல்லுங்க. சொல்லாமல் இருந்தால் நாங்கள் பாவி ஆகிடுவோம். அம்மா என்று ஒரு சத்தம் கேட்டது. அனைவரும் ஓடி பார்த்தோம். லோகிதனை பாம்பு கடிச்சு செத்துட்டாமா.
ஏய் இதோ லோகிதாசன் வரணும்னு சொன்னா மாமி இது சீக்கிரம் ஓடி போயிடலாம். மா இந்த மாதிரி லோகிதாசன் வர்றான். ஐயோ எல்லாமே போச்சேடா, எல்லாமே முடிஞ்சு போச்சேடா. ஐயா உன்னை 10 மாதம் சுமந்து பாலூட்டி தாளாட்டி வளர்த்து அந்த காட்டில் வாழும் பாப்புக்கு உன்னை இறை கொடுத்துட்டேனேடாப்பா. அந்த காட்டில் வாழும் பாப்புக்கு இரையாக கொடுத்துட்டேனேடா. அப்பா மகனே பாம்பே, மாயா மகனே பாம்பே, அப்பா மகனே பாம்பே, மாயா மகனே பாம்பே, அலறியே துடித்தாயோடா மகனே, மகனே, மகனே. நான் யாரடா பாப்பேன் அப்பா? உன் தாய் அம்மா என்று அழைப்பதற்கு யாருமே இல்லையடா. அந்த அம்மா என்று சொல்ல வார்த்தை நான் எப்பொழுது நான் கேட்க போகிறேன் கண்ணே. அப்பா நான் பெற்ற செல்வமே, உன் உயிர் உன்னை விட்டு எப்படி நான் போச்சப்பா? இந்த தாய் நினைக்கவில்லையே, இந்த தாய்க்கு யாருமே இல்லையடா. ஐயோ இறந்தாயோ
வானம் தனிலே பாலா சேந்தாயோடா சிலா எனக்காரு துணை எனக்கு இல்லையடா யாரு துணை எனக்கு செல்வமே இந்த கையால் உடை எடுத்தா கலையாரு மோடா தூய தீருமோடா அம்மா அம்மா என்று சுத்தி சுத்தி வருவேனா அந்த முத்தான சொல்லை நான் எப்பொழுது நான் கேட்க போகிறேன் அப்பா அந்த முத்தான சொல்லை நான் எப்பொழுது நான் மறக்க போகிறேன் கண்ணே முத்தே மரகதமே நான் பெற்ற 30 கோடி திரவியமே உன்னை 10 மாதம் சுமந்து பாலூட்டி தாளாட்டி உன்னை வளர்த்து அந்த காட்டில் வாழும் பாம்புக்கு பறி கொடுத்துட்டேன் அப்பா ஐயா நான் பெற்ற செல்வமே நான் எங்கடா போவேன் உன்னை நான் எங்கடா தேடுவேன் கண்ணே நீ அம்மா என்று சொல்லும் வார்த்தை நான் எப்பொழுது கேட்க போகிறேன் அப்பா நான் பெற்ற செல்வமே ஐயா உன் தாயும் தந்தை உன்னை 10 மாதம் சுமந்து பாலூட்டி தாளாட்டி உன்னை வளர்த்து நாங்கள் எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று எண்ணி இருந்தோம் தெரியுமாடா அந்த எண்ணெயை எண்ணமெல்லாம் வீணாகி போச்சே அந்த எண்ணெயை எண்ணமெல்லாம் மண்ணாகி போச்சேடா அப்பா உன் தந்தை அன்றொரு நாள் என்ன தெரிவித்தார் தெரியுமா கண்ணே சந்திரமதி நாம் இருவரும் மீண்டும் ஒரு நாள் சந்தைக்கு வெளி வந்தால் நான் பெற்ற மகனை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னாரேடா
உன் தந்தை வந்து அம்மா கண்ணே சந்திரமதி நான் பெற்ற மகன் எங்கே என்று கேட்டார். உன் தந்தைக்கு நான் என்னடா பதில் சொல்ல போகிறேன் அப்பா, என்னடா பதில் சொல்ல போகிறேன் கண்ணே. ஐயோ மலர்ந்து மலராத பாதி மலர் போலே வளரும் விழி வண்ணமே வந்தும் விடிந்தும் விடியாக நாளை பொழுதாக பொழிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல் வளரும் விழி வண்ணமே
புலம்பிக் கொண்டிருந்தால் நான் பெற்ற செல்வத்தை எப்போது பார்ப்பது? அதோ அசலாத்து வருகிறார்கள், பார்ப்போம். ஐயா, நான் பெற்ற மகன் இறந்து விட்டான் என்று சொன்னபடினே நான் பெற்ற மகன் எந்த இடத்தில் இறந்து கிடக்கிறான் என்ற செய்தியை கூட கேட்டறியவில்லைப்பா. என் மகன் எங்கே? லோகிதாசு நாங்கள் சென்ற இடம் பெரிய ஒரு ஆலமரம். ஆலமரத்தடையிலே தெப்ப புதர். அங்கே மரம் செடி கொடிகள் எல்லாம் பிடுங்கி அந்த ஆலமரத்து கடையில் வச்சுருக்கிறோம். ஆனால் பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி மேலே வச்சுட்டு ஐயா, அவன் மீது பெரிய பாறைகளை வைப்பதற்கு நீங்கள் கண்ணச்சம் படித்தவர்கள் இல்லம்மா. நாங்க கல்நஞ்சம் படித்தவர்கள் இல்லை. நீ போய் காண்பதற்கு முன்பதாகவே நாயகர்கள் இழுத்து சென்று விட்டால் என்ன செய்வது? அதற்காக தான் மூடி வைத்து வந்திருக்கிறோம். வருகின்ற வழியிலே ஆடு மாடு திங்காத கொடி செடிகளை குடி போட்டு வந்திருக்கிற வழிமேலே அதை பார்த்துவருடைய மகன் ஈமக்காரியத்தை செய்து வருவாய். பார்த்தாயாடா லோகிதாசா, நம் நிலைமையை பார்த்தாயா? நீ சுமந்த சுமையெல்லாம் போதாதில்லை, நீ இருந்தும் கூட உன் நெஞ்சில் பெரிய பாறைகளை சுமந்திருக்கிறாயப்பா. உன் நெஞ்சில் பெரிய பாறைகளை சுமந்திருக்கிறாயே. வருகிறேன், உன் தாய் உன்னை எடுத்து அடக்கம் செய்வதற்கு ஓடி வருகிறேன். ஆனால் உன் தாய் ஒரு அடிமை. என்னை விலை கொண்டு வேந்திரம் சென்று விடைபெற்று அதிவிரும்பில் உன்னை காண்பதற்கு ஓடி வருகிறேனப்பா. வருகிறேன்.